மாமன்னர் ஒண்டிவீரனாருக்கு தலைநகர் சென்னையிலே ஒரு நினைவு சிலையும் பல்நோக்கு நினைவரங்கமும் அமைத்திட வேண்டும். எல்.சி. குருசாமி என்று சொல்லக்கூடிய கடந்த கால சட்ட மேலவை உறுப்பினர் அவர்கள் சத்ரு தந்த சரித்திர நாயகர் அவர்தான். ஆனால் அந்த உண்மையை மறைத்து இன்றைக்கு யாரோ பெயரையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு நிச்சயமாக பொய்க்காது. வரலாற்றிலே அவருடைய பதிவுகள் இருக்கின்றன. அதை போன்றே எச்.எம். ஜெகநாதன் என்று சொல்லக்கூடிய அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர், ஆனால் அனைத்து சமூகத்திற்காகவும் பாடுபட்டவர், சென்னையில இருந்தவர். ஆக அவருக்கும் மணிமண்டபம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருந்ததியர் சமூகத்தில் மட்டுமல்ல, மற்ற அனைத்து சமூகத்தில் உள்ள இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய அனைத்து தலைவர்களுடைய நினைவு சிலைகளும் ஓரிடத்திலே அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆட்சியிலே இந்தியில் அன்றைக்கு ரேஸ் கோர்ஸாக இருந்த அந்த இடம் கிட்டத்தட்ட 106 ஏக்கர் நிலம் பரப்பளவை கொண்டது. அந்த பகுதியிலே இந்த நினைவு சிலைகள் எல்லாம் அமைக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் பதிய வைக்க வேண்டும். அவருடைய போராட்டத்தை பற்றி எதிர்கால சந்ததிகள் அறிந்திடும் வகையில கல்வெட்டுகள் பொறிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் கோரிக்கை வைத்திருந்தோம். அதே கோரிக்கையை இன்றைக்கு தமிழக அரசுக்கும் வைக்கின்றோம். அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சிலைகளும் ஓரிடத்திலே, அதாவது ஒரு பூங்காவாக அமைப்பு, நினைவு சிலைகளுக்கான ஒரு பூங்காவாக அமைப்பு, ஒவ்வொரு போராட்ட வீரர்களின் வரலாற்றையும் கல்வெட்டிலே பொறிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறோம். கோவிலிலே ஒற்றுமை ஏற்பட்டால் அனைத்து நிலைகளிலும் ஒற்றுமை ஏற்படும் என்பது எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையிலே தமிழக அரசு இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம்.